வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்கா போயிட்டு திரும்பி வரும்படி பதில் எழுதிடு. அவன் மகத்தான வெற்றி பெற குரு மகாராஜ் அருள் புரிவார். நமஸ்காரம் மிஸ்டர் மன்மதநாத். நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க வாங்க. நமஸ்காரம். உட்காருங்க. சுவாமிஜியை பார்க்கலாமா? சுவாமிஜி ஹைதராபாத்லேருந்து வந்ததுலேருந்து ஏதோ ஆழ்ந்த யோஜனையில் இருக்கார். பல மணி நேரம் தியானத்தில் இருக்கார். அமெரிக்கா போறத பத்தி ஏதாவது முடிவு சொன்னாரா? அமெரிக்கா போகிறத பற்றி அவர் எங்கிட்ட பிடி கொடுத்து எதுவும் பேச மாட்டேங்கிறார். நீங்கள் வேணா வெயிட் பண்ணி அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வேணா கேட்டுங்களேன். ஐயா, சுவாமி விவேகானந்தர் இங்கே தங்கியிருக்கிறாராமே. ஆமா, நீங்க? நான் கேத்திரி சமஸ்தான மகாராஜாவோட செக்ரட்டரி முன்ஷி ஜெகமோகன்லால். சுவாமிஜியை நேர்ல பார்த்து அவர் சார்பில் ஒரு வேண்டுகோள் விடுக்க சொல்லியிருக்கார் எங்க மகாராஜா. கேத்ரி சமஸ்தானமா? உங்க மகாராஜாவை பத்தி சுவாமிஜி ரொம்ப நல்ல விதமா சொன்னார். மக்களுக்கு தொண்டு செய்யற மன்னர்லயே ரொம்ப முக்கியமானவர்னு புகழ்ந்து சொன்னார். ரொம்ப சந்தோஷம். எங்க மகாராஜா, மகாராணி, திவான் இன்னும் பல பேருக்கும் சுவாமிஜி கிட்ட அதீதமான பக்தி உண்டு. வாங்க அலசிங்கர். நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம். அட முன்ஷிஜி, நீங்க எப்படி இங்க? நீங்க என்ன இவ்வளவு தூரம் நினைவு வச்சுக்கிட்டு விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுவாமிஜி. உங்களை பார்க்கத்தான் எங்க மகாராஜா என்ன இங்கே அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா? உங்க ரயில் பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. நான் இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க மகாராஜா சில நண்பர்கள்ட்ட கடிதம் எழுதி கேட்டதுல நீங்க மதராஸ் மாகாணத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுது. அதனால மதராஸுக்கே போய் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லி சொன்னார் எங்க மகாராஜா. ஓ, நேத்திக்கு தான் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்ற இடத்த சுலபமாவே கண்டுபிடிச்சிட்டேன். ஐ அம் so happy to see you. வடநாட்டில் எப்படி டீ ரொம்ப பாப்புலரோ அது மாதிரி தமிழ்நாட்டில் காஃபி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. வெள்ளைக்காரங்க நீலகிரியில் காப்பி பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்ராஸ் வழக்கப்படி ஒரு கப் காபி சாப்பிடுங்க. காஃபின்னு ஒரு பானம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சாப்பிட்டதில்லை. குடிச்சு பாருங்க, நல்ல சுறுசுறுப்பை தரும். நான் இங்கே மெட்ராஸ் வந்த அப்புறம் போன வருஷம் தான் காப்பி குடிக்க பழகிக்கிட்டேன். இப்போ காலையில் டெய்லி காப்பி தான். முன்ஷிஜி, இவ்வளோ தூரம் என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னா ஏதாவது விசேஷம் உண்டா? ஒரு நல்ல செய்தியை சொல்லி சுவாமிஜியை எங்க கேத்திரி சமஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு போலாம்னு நான் வந்திருக்கேன். எங்க மகாராஜாவுக்கு வாரிசு எதுவும் இல்லாமல் இருந்தது இல்லையா? இப்போ எங்க மகாராணிக்கு தங்க விக்கிரகம் போல ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த குழந்தைய தாங்களே நேர்ல வந்து ஆசீர்வதிக்கணும்னு எங்க மகாராஜா வேண்டிக்கிறார். அதுக்காகத்தான் என்ன அனுப்பி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். சிவோகம் சிவோகம். உங்க மகாராஜாவோட நல்ல மனசுக்கும் மகாராணியோட நல்ல குணத்துக்கும் இது காளி மாதாவோட அருள். அது பரிபூரணமா அந்த குழந்தைக்கும் கிடைக்கணும்னு நான் என் குருநாதரை மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். ஆனா இப்ப என் பயணத்திட்டங்கள் எல்லாம் மாத்தி கேத்திரிக்கு நேர்ல வர முடியும்னு தோணல. சுவாமிஜியோட சிஷ்யாலாம் சேர்ந்து அடுத்த மாசம் அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இத பத்தி எங்க மகாராஜா கேள்விப்பட்டாராம். சுவாமிஜி பம்பாய் துறைமுகத்திலிருந்து அமெரிக்கா போக மகாராஜாவே எல்லா ஏற்பாடும் பண்றேன்னு சொல்ல சொன்னார். நான் இன்னும் அமெரிக்காவுக்கு போகலாமான்னு தீர்மானம் பண்ணல. என் ஆன்மீக அன்னை சாரதா தேவியோட ஆணைக்காக காத்துட்டு இருக்கேன். ஐயா, ஒரு தபால் வந்திருக்கு. சுவாமிஜி, இந்த லெட்டர் உங்களுக்கு தான் வந்திருக்கு. அன்னை சாரதா தேவி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அமெரிக்காவில் நடக்க போற சர்வமத மகாசபைக்கு நீ அவசியம் போய் கலந்துக்கணும். உனக்கு எல்லா வெற்றியும் கிடைக்க உன் குருநாதர் சார்பில் என் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நீங்க நல்ல பதிலா கொடுப்பேன்ற நம்பிக்கையில உங்க பயணத்துக்காக ஏற்கனவே நிதி திரட்ட ஆரம்பிச்சிருந்தோம். அதை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தோம். இப்ப தீவிரமா நிதி திரட்ட ஆரம்பிச்சிருந்தோம். இதுக்கு நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். எங்க மகாராஜா கப்பல்ல முதல் வகுப்பு டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்ல சொன்னார். இன்னும் பல செலவுகளுக்கும் நிச்சயமா ஏதாவது கொடுப்பார். தமிழ்நாட்டு மக்கள் சார்பா
உங்க மகாராஜாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் இந்த புனித பணிக்காக நாங்க நிதி சேகரிக்கணும் இல்லையா? அழகிய சிங்கர் நாகரீகத்தோட இதை உங்ககிட்ட சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் உடைச்சி சொல்லிடுறேன். வேற ஒரு மகாராஜா அப்படி சுவாமிஜி அமெரிக்கா போறது உறுதியாயிட்டா அந்த செலவுக்கு 10,000 ரூபாய் தான் தரதா சுவாமிஜி கிட்டேயே சொல்லிட்டாரு. சுவாமிஜி உறுதியா ஒன்றும் சொல்லலைனாலும் அவர் சம்மதம் தருவாருங்கிற நம்பிக்கையில நாங்களும் நிதி திரட்ட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க நிதி திரட்ட ஆரம்பிச்சதும் அந்த மகாராஜா பின் வாங்கிட்டாரு. எங்க மகாராஜா வாக்கு தவற மாட்டாருன்னு சுவாமிஜிக்கே தெரியும். முன்ஷிஜி, எனக்கு கேத்ரி மகாராஜா கிட்ட நம்பிக்கையும் இருக்கு, மதிப்பும் இருக்கு. ஆனா என் பயணத்துக்காக நிதி திரட்டுற இந்த நல்ல நண்பர்கள் கிட்ட என்ன சொல்லிருக்கேங்கிறத விளக்கிடுறேன். நான் பாரத தேசத்தின் சாதாரண குடிமக்கள் பிரதிநிதியா தான் இந்த சர்வமத மகாசபைக்கு போக விரும்புறேன். அதனால வெறும் மகாராஜாக்கள் கிட்டையும் செல்வந்தர்கள் கிட்டையும் மட்டுமே நிதி வசூல் பண்ணாதீங்க. அவங்க யாராவது கொடுத்தா அதை வாங்கிக்கங்க. ஆனா முழு செலவையும் அவங்க மட்டுமே செய்யணுங்கிறத நான் விரும்பல. நான் எந்த குடிமக்கள் சார்புல இந்த கூட்டத்துக்கு போறேனோ அந்த எளிய நடுத்தர வர்க்க மக்கள் கிட்ட இருந்து இந்த பயண செலவுக்கு பங்களிப்பு இருக்கட்டும்னு சொல்லிருக்கேன். சுவாமிஜி, உங்க விருப்பப்படியே மற்ற செலவுகளுக்கெல்லாம் இவங்க திருப்திக்கு இந்த பக்தர்கள் நிதி திரட்ட வேண்டாம்னு நான் சொல்லல. சுவாமிஜி மீண்டும் ஒரு முறை எங்க சமஸ்தானத்துக்கு வரணும். உங்க அமெரிக்க பயணத்துக்கு எங்க மகாராஜாவின் பங்கா அவர் கொடுக்கற கப்பல் டிக்கெட்டை நீங்க உபயோகப்படுத்திக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சரி, நான் நிச்சயமா கேத்தரிக்கு வரேன். பம்பாய் துறைமுகத்திலேயே கப்பல் ஏறுறேன். ஆஹா, ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமிஜி. நீங்க என் கூட பம்பாய்க்கு வரணும். நான் தந்தி கொடுத்து மகாராஜாவை அங்கேயே வந்து உங்களை சந்திச்சு கேத்திரிக்கு அழைச்சிட்டு போக சொல்லி கேட்டுக்கிறேன். வாங்கோ முதலியார் வாழ், உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். கேத்ரி மகாராஜாவோட செக்ரட்டரி முன்ஷி ஜெக்மோகன்லால் லெட்டர் எழுதியிருந்தார். கேத்ரி மகாராஜாவோட பேலஸ்ல இளவரசன் பிறந்திருக்காருன்னு ரொம்ப விமர்சையா கொண்டாட்டங்கள்லாம் நடந்துதான். சுவாமிஜி 2 நாள் கலந்துண்டு குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணினாராம். சுவாமிஜி இப்போ அங்கிருந்து புறப்பட்டு பம்பாய்க்கு போயிட்டாராம். மகாராஜா போகிறதுக்கு முன்னால சுவாமிஜியை கட்டாயப்படுத்தி காவிலி செகப்புலியும் புது ட்ரெஸ்லாம் தைச்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காராம். ஆச்சரியமா இருக்க. சுவாமிஜி கூட அதெல்லாம் வாங்கிக்கிட்டாரா? சுவாமிஜி குளிர் பிரதேசத்துக்கெல்லாம் போறார். அது மட்டும் இல்லாம அவர் தனி நபரா போல, ஒரு நாட்டோட ஒரு மதத்தோட பிரதிநிதியா போறார். குளிருக்கு அடக்கமாவும் இருக்கணும், கம்பீரமாவும் இருக்கணும்னு மகாராஜா சொன்னதுனால சுவாமிஜி அதெல்லாத்தையும் வாங்கிட்டாராம். சுவாமிஜிய நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஸருங்கிற தோரணையிலேயே இத்தனை வருஷமும் இருந்துட்டேன். விஞ்ஞானத்தை தாண்டி மெஞ்ஞானமும் இருக்குங்கிறது சுவாமிஜியை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்த அனுபவம். என் மனசுலயும் அது பெரிய மாறுதலை ஏற்படுத்திடுச்சு. சுவாமி விவேகானந்தரை சந்திச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு மாற்றம் வரலனாதான் ஆச்சரியம். பம்பாயில இருந்து சுவாமிஜி கப்பல் ஏறி கிளம்புறதுனால நான் பம்பாய் போய் அவரை கப்பல் ஏத்தி வழி அனுப்பிட்டு வரலான் இருக்கேன். அதே எப்படி நீங்க மட்டும் போலாம்? நானும் வரேன். ஆகட்டும், வாங்க 2 பேரும் போலாம். நாளைக்கே ட்ரெயின் ஏறினாதான் சரியா இருக்கும். மே 31ஆம் தேதி கப்பல் கிளம்புறதான். ஓ ஆமா, பம்பாயில சுவாமிஜி எங்க தங்கியிருக்காரு? முன்ஷி அதெல்லாம் விவரமா எழுதியிருக்காரு. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கிரகசாஸ்திரமத்துல இருக்கிற சிஷ்யர் ஒருத்தர் இப்ப பம்பாயில இருக்காராம். அவர் ஆத்துல தான் தங்கி இருக்கிறதா எழுதியிருக்காரு. சுவாமிஜி, நீங்க தியானத்துல இருந்ததுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு 2 துறவிகளை வெளியிலேயே காக்க வச்சிருக்கேன். அவங்களும் கல்கத்தாவை சேர்ந்தவங்கிறதுனால அநேகமா உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கலாம். அட தெரியலனாலும் உங்க தாய்மொழி பேசுறவங்களாச்சே, நீங்க பார்க்க விரும்பலான்னு தோணுச்சு. அவங்களும் பம்பாய்க்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்ரோட்ல தங்கி இருக்காங்களாம்.
வெளியில வெயிட் பண்றாங்க. உள்ள கூப்பிட்டுமா சுவாமிஜி? நீங்க பார்க்கணும்னு சொன்னா நான் பார்க்கறேன். சுவாமிஜி, சாதாரணமா உங்ககிட்ட நான் எப்போதுமே காணாத ஏதோ ஒரு துயரம் உங்க முகத்துல எனக்கு தெரியுது. துறவரத்துல கூட துயரங்கள் உண்டா சுவாமிஜி? நீங்க சொல்றது சரிதான். ஒரு ஆழ்ந்த துயரம் என் மனசை வாட்டுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு தகுதி இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என் கூட பகிர்ந்துக்கலாமே. நீங்க கேத்ரி மகாராஜா போலவே நல்ல மனசுடையவர். அதனால உங்களுக்கு என் துயரம் புரியும். நான் சொல்லலாம். 2500 வருஷங்களுக்கு முன்னால கௌதம புத்தர் எந்த துயரத்துக்கு ஆளானாரோ அதே துயரம்தான். புத்தர் பிரானுக்கு ஞானோதயம் கிடைக்கிறதுக்கு முன்னாலதானே துயரம். அவருக்கு ஞானோதயம் கிடைச்சதுக்கு அப்புறமும் துயரம் உண்டா சுவாமிஜி? இறையானுபூதி கிடைக்கிறதுக்கு முன்னால இருக்கிற துன்பம் வேற, அது கிடைச்சதுக்கு பிறகு இருக்கிற துயரம் வேற. எனக்கு புரியுமா? அது தானாவே தெரியலன்னாலும் என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கும் புரியுற மாதிரி நீங்களே சொல்லுங்களேன். புத்த பிரான் சொன்னதையே நான் சொல்லிடுறேன். அவர் சொன்னார், எல்லாருடைய செயல்களையும் நான் என்னுடையதாக ஏற்கிறேன், அவர்களின் துன்பங்களையும் நான் சுமக்கிறேன். அந்த சுமையிலிருந்து நான் விலக மாட்டேன். அதை எண்ணி வருந்தவும் மாட்டேன், அதை கண்டு அஞ்சவும் மாட்டேன். உயிர்களை துயரங்களிலிருந்து மீட்பதாக நான் கடமை ஏற்றிருப்பதால் யார் துயரமும் எனக்கு பாரமில்லை. என் லட்சியம் என் தனிநபர் விடுதலை என்று உலக உயிர்களுக்கு மெய்ஞானத்தை கொண்டு சேர்ப்பதே எனது லட்சியம். இதையெல்லாம் நான் இப்ப அனுபவபூர்வமா உணர்றேன். எனக்கு தனி மனிதனோட துயரம் எதுவும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தோட துயரம் எல்லாம் என்னோட துயரம். இந்த நாட்டு மக்கள் ஏழ்மையிலும் அறியாமையிலும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதையெல்லாம் போக்கணுங்கிறது தான் என்னோட துயரம். யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சுவாமிஜி, வாங்க வாங்க. ஹரி, ராக்கால், நீங்க? நரேன், உங்க வங்காளத்திலிருந்து ஒரு சுவாமிஜி இங்க வந்து தங்கி இருக்காரு, வந்து பாருங்கன்னு முன்சிஜி கூப்பிட்டாரு. அது ஒரு சமயம் நீயா இருக்குமோன்னு யோசிச்சேன். அட, ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியுமா? நாங்க எல்லாருமே எங்க குரு மகாராஜோட சிஷ்யர்கள். ராக்கால், ஹரி, நானே சாரதா அன்னைய தியானம் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி அனுப்பணும்னு நினைச்சேன். நல்ல சந்தர்ப்பத்துல நீங்க 2 பேருமே வந்திருக்கீங்க. ஆமா, சுவாமிஜியை பார்க்க நீங்க சரியான சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்கீங்க. பக்தர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுவாமிஜியை அமெரிக்காவுக்கு அனுப்ப தீர்மானிச்சிருக்கோம். இதுல எங்க கேத்ரி மகாராஜா முக்கியமானவங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இப்ப சிகாகோ நகர்ல கூடுற சர்வமத சபையில நம்ம மதத்தின் சார்பில் உங்க சகோதர துறை ஒருத்தர் பங்கெடுத்துக்கிறாருங்கிறதுல உங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும் இல்லையா? எங்களோட நரேன் இந்த உலகத்துல இன்னும் பல விஷயங்களை சாதிப்பான்னு எங்க குருநாதரே சொல்லியிருக்காரு. அதனால இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமே இல்லை. நரேன், நீ எப்போ கிளம்ப போற? அங்க எப்ப சர்வமத சபை கூடுது? எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்ல. விவரமா சொல்றேன். எப்போதும் போல ஆனந்தமாவும் தைரியமாவும் இருக்கக்கூடிய குரலா இல்லையே இது. ராக்கால், எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க மதம்னு சொல்றீங்களே, அது என்னது? நரேன், நீ இந்த கேள்விய எதை மனசுல வச்சுக்கிட்டு கேட்கிறேன்னு எனக்கு புரியல. நானும் ராக்காலும் இந்த உலகத்தையே மறந்து மவுண்ட் அபுல உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் இறையின்பம் கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த இறையனுபூதிக்காக தவம் இருக்கிறது மதத்தினுடைய முதல் குறிக்கோள்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் புரிஞ்சுக்கிட்டது தப்பா இல்லையான்னு நீதான் சொல்லணும். இதுக்கு நான் 2 நிலைகள்ல இருந்து பதில் சொல்லணும். ஒரு நிலையில இருந்து பதில் சொல்றதுக்கு நம்ம குரு மகாராஜ் மகா சமாதி அடையறதுக்கு சில நாட்களுக்கு முன்ன நான் அவர்கிட்ட கேட்டதும் அவர் அதுக்கு பதில் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. சரி, உனக்கு என்ன வேணும்னு யோசிச்சு வச்சிருக்கியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே,
எனக்கு நாள் கணக்கா சமாதி நிலையில மூழ்கி இருக்கணும். இந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்கு சில நாட்கள் மட்டும் அப்பப்போ சாதாரண நிலைக்கு வரணும், மறுபடியும் சமாதி நிலையில இருக்கணும். சிச்சி, நீ ரொம்ப பரந்த மனப்பான்மை உடையவன் நினைச்சேன். இப்படி கேட்குறியே. வாழ்க்கையினுடைய துன்பங்களில் அடிபட்டு மன கஷ்டத்தோட தெய்வ அனுகிரகத்துக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு கூட தெரியாம தவிக்கிற லட்சோப லட்சம் மக்களுக்கு நீ உபதேசம் பண்ணணும். ஒரு ஆலமரமா இருந்து எல்லாருக்கும் நிழல் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்னமோ உன்னோட சொந்த முக்தியை தேடிட்டு இருக்க. இறை இன்பத்தை தனியா அனுபவிக்கணுங்கிறது கூட ஒரு விதத்தில் சுயநலந்தான். அப்படி முக்தி அடைஞ்சவங்களை நான் குறை சொல்லலை. ஆனால் நீ அதுக்கு மட்டும் பிறந்தவன் இல்லை. இந்த பாரத தேசத்தையும் ஏன் இந்த உலகத்தையே கூட ஒரு புதுமையான ஒரு நல்ல பாதையில் மறுமலர்ச்சியோட தெய்வீகத்தோட முன்னால் நின்று ஒரு தலைவனை அழிச்சுன்னு போக வேண்டியவன் நீ. மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது கூட இறை இன்பத்தை காண்றதுக்கு ஒரு வழிதான். நீ அப்படி இருக்கணும் தான் உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். அன்னைக்கு நான் குரு மகாராஜ் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்ட நிலை முதல் நிலை, அவர் பதில் சொன்ன நிலை ரெண்டாவது நிலை. அந்த நிலையில தான் இப்ப நான் இருக்கேன். இந்த பிரபஞ்சத்துடைய துக்கம் எல்லாம் என்னோட துக்கம். கேத்ரி சமஸ்தானத்திலிருந்து பம்பாய்க்கு போற வழியில இருக்கும். பக்த மீராபாய் பிறந்த ராஜபுதானா பூமி இது. மீராவினுடைய ஒரு துயரமான பாட்டுதான் இப்ப என் மனநிலை. பித்து பிடித்ததே எனக்கு காதல், பித்து பிடித்ததே எனக்கு காதல், பித்து பிடித்ததே எனக்கு சித்தம் கலங்கும் துன்பம் யாருக்கும் புரியாதே. சித்தம் கலங்கும் துன்பம் யாருக்கும் புரியாதே. அடிபடாதோனுக்கு வலி புரியுமா, அடிபடாதோனுக்கு வலி புரியுமா, அடி உள்ளம் ஈப்பிடி தெரியுதே, அடி உள்ளம் ஈப்பிடி தெரியுதே, பித்து பிடித்ததே எனக்கு. மாணிக்கத்தின் மதிப்பு பொற்கொல்லன் அறிவான், மாணிக்கத்தின் மதிப்பு பொற்கொல்லன் அறிவான், மணியையே காணாதவன் என்ன கண்டான், மணியையே காணாதவன் என்ன கண்டான். பிரபஞ்சத்தை நேசிக்கும் நெஞ்சு வலியால், பிரபஞ்சத்தை நேசிக்கும் நெஞ்சு வலியால், புவனமெல்லாம் வைத்தியம் தேடுகிறேன், புவனமெல்லாம் வைத்தியம் தேடுகிறேன். மீராவுக்கு ஒரே மருந்து, மாயவன் நீயே, மாயவன் நீயே, மருத்துவனாய் வந்தருள்வாய், மருத்துவனாய் வந்தருள்வாய், மருத்துவனாய் வந்தருள்வாய். சுவாமிஜி,
நீங்க எப்போதுமே மகாராஜாக்களை விட கம்பீரமானவர். ஆனா இந்த உடைகள்ல இன்னும் சுடர்விட்டு பிரகாசிக்கிறீங்க. இதெல்லாம் கேத்ரி மகாராஜாவோட வேலை. அவரோட அன்பு தொல்லைய நான் ஏத்துக்கிட்டேன். அவர் கூட இருக்கிறவங்களும் அவரை போலவே இருக்காங்க. இந்த முன்ஷிஜி என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. வெளிநாட்டுக்கு போனா இதெல்லாம் தேவைப்படும்னு இதெல்லாம் அச்சடிச்சு கொடுத்திருக்காரு. வாகை சூடினார் வித்தக துறவி விவேகானந்தன். அநாதைக்கு அன்னமிடாத விதவைக்கு வாழ்வளிக்காத மதம் ஒன்று வேண்டாம், மதம் ஒன்று வேண்டாம். ஆண்டிக்கு ஆற்றும் சேவையே ஆண்டவனை சேரும். குகைக்குள் ஒளியாதே ஜகத்திற்கு உடைத்திடுவோம் என்றவை